வெல்கம் டு ட்ரீம் சிட்டி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை புழல் காவாங்கரையில் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 3 பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். வீட்டோட ஃப்ரண்டேஜ் ரொம்ப முக்கியங்க. 36 அடி ஃப்ரண்டேஜாக இருக்கிறதுனால 20 அடிக்கு சேஃப்டி கேட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 36 அடி அகலமும் 50 அடி நீளமும் கொண்ட ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்லா போர்ட்டிகோ ஸ்பேசியஸாகவே இருக்கும். 2 கார் விட்டுக்கலாம். பேஸ்மெண்ட் நல்லா ஹைட் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் கல்லே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்வுட்டில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லா விசாலமாக இருக்கும். நல்லா காற்று வசதியாக இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு லைட்டே போடலை. லைட்டு போடாமல் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது நீங்களும் பார்க்கலாம். வீட்டோட சீலிங் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு கொடுத்துருக்காங்க. வீடு நல்லா ஹைட்டாக இருந்துச்சுன்னா வெளிச்சம் நல்லாயிருக்கும், காற்று வசதி நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் அழகாகவும் இருக்குன்றதுனால பார்த்து இந்த வீடை கட்டியிருக்காரு. பாருங்க, இது டைனிங் ஹால் கிச்சனுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. ஹாலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. லேப்டாப் செல்ஃபெல்லாம் பஞ்சமே கிடையாது. கிச்சனோட டாப்பு பார்த்தீங்கன்னா கிரானைட் கல்லிலே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனே நல்லா விசாலமாக இருக்குது. கிச்சனுக்கு வெளியே இடம் நல்லா பெரிய இடமா இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. துணி துவச்சி அங்கேயே காய போட்டுக்கலாம். கிச்சனோட டைல்ஸு, ஃப்ளோரிங் டைல்ஸு, வால் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸே இல்லை. அந்தளவுக்கு பார்த்து தான் கட்டியிருக்காங்க. சொந்த யூஸுக்காக கட்டினதுனால இவ்வளோ செலவு பண்ணி அவங்க கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு 3 பெட்ரூம் கார் பார்க்கிங்கோட கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடாக அமையும். இந்த வீடை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடு இடம் வாங்கி வீடு கட்டினா இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு 20 லட்ச ரூபாய் கம்மியாக தான் இந்த வீடு கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போது ஹாலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் லேப்டாப் செல்ஃப்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. விண்டோலாம் பார்த்தீங்கன்னா டீக்வுட்லேயே அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று அமைஞ்சிருக்கு. ஹாலோட வாலில் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருக்காங்க. சேஃப்டிக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சா தண்ணி வரக்கூடாதுன்றதுக்காக மைக்கா ஷீட்டும் அமைச்சிருக்காங்க. இப்போ 2வது பெட்ரூமுக்கு போகிறோம். வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் 2nd பெட்ரூம், அதுக்கு ஆப்போசிட்டில் 3வது பெட்ரூம் வந்துடும். செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு 2 செல்ஃபாகவே இருக்குது. லேப்டாப்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. இது நல்ல மாஸ்டர் பெட்ரூம். ஒரு பெரிய கட்டிலே போட்டுக்கலாம். பீரோவுக்கும் தனியாகவே உங்களுக்கு இடம் வசதி இருக்குது பீரோ வைக்கிறதுக்கு. இது ஒரு அட்டாச் பாத்ரூம். இண்டியன் டைப்பில் 2 பாத்ரூமும் வெஸ்டர்னில் 1 பாத்ரூமும் அமைச்சிருக்காங்க. இந்த வீடு கட்டி 3 வருஷம் தாங்க ஆகுது. இது 3rd பெட்ரூம். வீட்டோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் ஓடும். அந்த அளவுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய கட்டிலே போட்டுக்கலாம். இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. வீடு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பெரிய வீடுங்க. இந்த வீடு இந்த விலைக்கு காவாங்கரையில் எங்கேயுமே கிடையாது. 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நல்ல வீடு அமைஞ்சால், அதுவும் 3 வருஷம் வீடு 4 வருஷம் வீடுலாம் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 50 லட்சம் 40 லட்சம் சொல்கிறாங்க. இந்த வீடு மட்டும் தாங்க 1 கோடியே 5 லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிளும் இருக்குது.
டைரக்ட் ஓனர்கிட்டே நீங்கள் பேசிக்கலாம். ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியே பாருங்கள், ஸ்டெப்ஸு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாம் கிரானைட் கல்லே ஸ்டெப்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய வீடு வாங்க விற்க ட்ரீம் சிட்டி ப்ராப்பர்ட்டி தொடர்பு கொள்ளவும். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.